உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை காக்கா சாவடியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது கட்டுக்கட்டாக பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 25 லட்சம் ரூபாய் ஹவாலா பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பணத்தை எடுத்துச் சென்ற 2 பேரிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். அருண் வணக்கம். இந்த பணத்தை எடுத்துட்டு போனவங்க யாரு? இது தொடர்பாக வேற என்னென்ன விவரங்கள்லாம் வெளியாயிருக்கு? நிச்சயமாக கனிமொழி, அதாவது கோவையிலிருந்து கேரளா செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில வழக்கமாகவே காவல்துறையினர் அனைத்து நேரங்களிலுமே வாகன சோதனை என்பதில் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதற்கு காரணம், அடிக்கடி கோவையிலிருந்து கேரளாவிற்கு ஹவாலா பணம் மற்றும் உரிய ஆவணங்கள் என்று தங்க நகைகள் கொண்டு செல்லப்படுவது, அதே போன்று அந்த வழியில் கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுவது என்பது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் இன்று காலை காக்காச்சாவடி அடுத்த எல்லை மாகாளியம்மன் கோவில் என்ற பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாகன தணிக்கை செய்யக்கூடிய அந்த ஒரு சோதனை சாவடி இருக்கிறது. அந்த இடத்தில் ரோந்து காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனம் மூலமாக ஹவாலா பணம் கடத்தப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் ஒன்று வந்துள்ளது. அதன் அடிப்படையில் கார்த்திகேயன் என்ற உதவி ஆய்வாளர் தலைமையிலான குழுவினர் அந்த பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது கோவையிலிருந்து கேரளா நோக்கி இருசக்கர வாகனம் ஒன்று சென்று கொண்டிருக்கிறது. அந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை போது அந்த வாகனத்தில் 25 லட்சம் ரூபாய் பணம், அதாவது சுமார் 26,40,40,000 ரூபாய் பணம், அதே போன்று வெள்ளி நகைகள் இவையெல்லாம் கொண்டு செல்லப்பட்டது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அந்த பணம் மற்றும் அந்த நகைகளை பறிமுதல் செய்து விசாரித்த போது முன்னுக்கு பின் அவர்கள் இருவரும் முரணாக பதிலளித்ததன் அடிப்படையில் அவர்களை காக்காச்சாவடி காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து விசாரிக்கிறார்கள். விசாரித்த போது அவர்கள் இருவரும் கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்த அப்துல் ஹக்கீம் மற்றும் அப்துல் ரஹ்மான் என்ற இருவர் என்பது தெரிய வருகிறது. மேலும் கோவையிலிருந்து அவர்கள் திருச்சூருக்கு பணத்தை கொண்டு செல்கிறார்கள். எதற்காக கொண்டு செல்கிறார்கள், யார் கொடுத்து அனுப்பியது என்பது குறித்த விவரங்கள் தற்போது வரை தெரியவில்லை. எனவே அந்த பணத்தை கொண்டு செல்ல கூறியது யார், எங்கு கொண்டு செல்கிறார்கள் என்பது குறித்து தான் தற்போது தீவிர விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில அவர்கள் அந்த கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகளை தான் அவர்கள் கொண்டு செல்கிறார்கள். எதற்காக கொண்டு செல்லப்பட்டார்கள் என்பது குறித்த விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி அருண். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.